Hello friends, welcome to Umayal's TV channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரவா கேசரி. இதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். அதுக்கு முன்னால எங்க சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா ப்ளீஸ் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்க வீடியோஸை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வந்து நிறைய பேரோட ஃபேவரட் ரெசிபி. எல்லாம் நம்ம ஈஸியா செய்யக்கூடிய ரெசிபி கூட. அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன வேணும்னு நம்ம பார்த்துறலாம். நான் வந்து 1 கப் ரவா எடுத்துர்க்கேன் பாருங்க ஃபுல்லா இந்த கப்ல அதே அளவு வந்து நான் சக்கரை எடுத்துர்க்கேன் நீங்க வேணும்னா சக்கரை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இல்ல ஜாஸ்தி கூட பண்ணிக்கலாம் உங்களுடைய டேஸ்ட்க்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஈக்குவல் குவாண்டிட்டி ரவையும் சுகரும் ஒரு 10 முந்திரி ஒரு 10-15 திராட்சை ஏலக்காய் தூள் கொஞ்சம் எடுத்துர்க்கேன் நான் வந்து நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் யூஸ் பண்றேன் நீங்க வேணா எக்ஸ்ட்ரா லாஸ்ட் ஃபினிஷிங் அப்ப கூட ஊத்துறதுக்கு இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நெய் கூட எடுத்துக்கலாம் இந்த வந்து அளவு வந்து நம்மளுடைய சாய்ஸ் தான் நம்ம ஃபேமிலில எல்லாருக்கும் எப்படி பிடிக்குமோ அப்படி நம்ம பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க 1 கப் ரவைக்கு நான் 4 கப் வந்து வாட்டர்னா நான் 2 கப் தண்ணி 2 கப் மில்க் எடுத்துர்க்கேன் இந்த அளவுக்கு நான் யூஸ் பண்றேன் பாருங்க 1 கப் தான் பட் அதுக்கு நான் 4 கப் வந்து இந்த பாலும் தண்ணியும் கலந்து எடுத்து வச்சிருக்கேன் 2 கப் தண்ணி 2 கப் பால் ஃபர்ஸ்ட் சூடு பண்ண போறோம் நல்லா அது வந்து ஒரு பக்கம் காய்ச்ச போறோம் இந்த பாலும் தண்ணி 2 கப் பால் 2 கப் தண்ணியை காய்ச்ச போறோம் அது ஒரு ஸ்டவ்ல காஞ்சிட்டு இருக்கும்போதே இன்னொரு நம்ம கடாய் அடி கனமான ஒரு கடாய் எடுத்துட்டு அதுல நெய்யை ஊத்திருங்க நெய் சூடான உடனே நம்ம முந்திரி திராட்சையை ஃபர்ஸ்ட் வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரியை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு லைட்டா வறுத்துருங்க அது கொஞ்சம் கோல்டன் பிரவுன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம திராட்சையை போட்டுறலாம் கிஸ்மிஸை போட்டு அது உப்பி வந்த உடனே அதை நம்ம தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க திராட்சை நல்லா உப்பி வந்துருச்சு நான் அதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சுக்கிறேன் இதுக்கு அப்புறமா இதே நெய்யில பாருங்க இவ்ளோ நெய் இருக்கு அதிலேயே நான் வந்து ரவையை கொட்டி நல்லா சிம்ல வச்சிட்டு நல்லா ஒரு பொன்னிறமா வர்ற வரைக்கும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க ரொம்ப ஹையில வச்சிட்டு இது கருக விட்டுறாதீங்க பொறுமையா வறுத்துக்கலாம் ஒரு கோல்டன் பிரவுனுக்கு மாறட்டும் ரவை நல்லா அந்த நெய்யிலே வறுத்ததனால நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ பாருங்க பால் அவ்ளோ சூடா கொதிச்சிட்டு இருக்குது பால் இப்போ இந்த பாலை நான் இதுல ஊத்தி கிளற போறேன் பொறுமையா ஊத்துங்க தெரிக்கும் சூடா இருக்குது பாலும் அந்த ரவையும் சூடா இருக்கறனால இங்க பாருங்க அந்த மாதிரி பொரியும் நீங்க வந்து ஃபுல்லா அப்படியே ஊத்திராதீங்க இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கிளறிக்கிட்டே வாங்க அந்த கொஞ்சம் அந்த சூடு அடங்கின உடனே அந்த பால் கொதிக்கிறது நின்னு போகும் பாருங்க அதுக்கு அப்புறம் நம்ம ஃபுல்லா பாலையும் நம்ம ஆட் பண்ணிரலாம் இது வந்து நீங்க ஃபுல்லா பால் 4 கப்பும் பால் யூஸ் பண்றதுனா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல 1 கப் பால் 3 கப் தண்ணி அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் 2 கப் பால் 2 கப் தண்ணி அத ஒண்ணா காய்ச்சிட்டு இந்த பாருங்க இது மாதிரி நல்லா கலக்கி விடுங்க கட்டி எல்லாம் இருக்காது கண்டிப்பா ஏன்னா நம்ம சூடா வந்து பாலும் தண்ணியும் அந்த கலந்த அந்த லிக்விட ஊத்துனப்போ நமக்கு ரவை வந்து கட்டியே ஆகாது பார்க்கிறதுக்கு ஒண்ணுமே ரவை கட்டியே ஆகாது நமக்கு ஈஸியா கிளற வந்துருங்க பாருங்க வெந்திருச்சு அவ்வளவுதான் 2 நிமிஷத்துல வெந்துரும் நல்லா வெந்திருச்சு பாருங்க ரவை நல்லா அந்த கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா அப்படியே உதிரி உதிரியா வர மாதிரி இருக்கு உங்களுக்கு இதுக்கு அப்புறம் நம்ம சுகரை சேர்த்துறலாம் சக்கரையை இது வந்து நீங்க இன்னும் ஒரு கை சக்கரை கூட சேர்த்துக்கலாம் 1.5 கப் 1:2 எல்லாம் போடுறவங்க இருக்காங்க இதோட 3/4 கப் வேணா கூட நீங்க சேர்த்துக்கலாம் வேணாம் சுகர் அப்படி நினைக்கிறவங்க நான் 1:1 தான் எடுத்துர்க்கேன் இது அளவான ஒரு இனிப்பா இருக்கும் சுகர் கரைஞ்சு கொஞ்சம் அந்த லிக்விட் மாதிரி வரும் அதெல்லாம் சுருண்டு வரப்போ நீங்க மறுபடியும் கீ நான் சொன்னேன் பாத்தீங்களா முதல்லயே நீங்க again இப்போ கீ நல்லா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ கூட நல்லா ஊத்திக்கலாம் டயட் கான்ஷியஸா இருக்கிறவங்க ஊத்த வேண்டாம் இங்க பாருங்க நான் ஏலக்காய் தூளையும் சேர்த்துட்டு வறுத்து வச்ச திராட்சை முந்திரி எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் அத நான் சொன்ன மாதிரி இன்னும் கீ ஊத்துனா இன்னும் ரிச்சா இருக்கும் நம்ம ஏதாவது கெஸ்ட் வராங்க பார்ட்டி அந்த மாதிரினா இன்னும் நீங்க கீ இன்னும் நான் ஊத்துன அளவுக்கு இன்னொரு மடங்கு 2 ஸ்பூன் again ஊத்திக்கலாம் டபுளா ஊத்திக்கலாம் நீங்க இப்ப லாஸ்டா ஃபைனலா ஊத்துனா ரொம்ப நல்லா இருக்கும் கீ ஊத்த டேஸ்ட் வந்து இன்னும் ரிச்னஸ் ஜாஸ்தி ஆயிட்டு தான் போகும் இது நம்ம வீட்டுக்கு செய்றோம் அப்படினா போதும் இந்த அளவுக்கு ஒரு ஹெவியா வேணாம் அப்படி நினைச்சோம்னா நான் ஊத்துன கீயே போதும் உங்களுக்கு பாத்தீங்களா நம்ம இப்ப சர்விங் பவுலுக்கு நான் உங்களுக்கு மாத்தி அத காட்றேன் நல்லா வந்திருக்கு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப சூப்பரா இருக்குது ஆறன அப்புறம் கூட ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த கேசரி அப்புறம் கலர் எல்லாம் ஃபுட் கலர் எல்லாம் எதுமே ஆட் பண்ணல நான் ஆட் பண்ண போறது இல்ல நீங்க வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க ஃபுட் கலர் பிடிக்கும் அப்படி நினைச்சீங்கனா ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க அழகான நம்ம கேசரி ரெடி ஆயிச்சு ரொம்பவே எம்மியா வந்திருக்குது
ஃபுட் கலர் நீங்கள் உங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் எந்த கலர் வேணுன்னா கேசரியில் சேர்த்துக்கோங்க. பட் நான் சேர்க்கலை இன்றைக்கி. ஃபுட் கலர் இல்லாமல் ப்ளைனாக தான் கேசரி பண்ணியிருக்கேன். ரொம்ப அருமையான ஒரு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் நல்லா இருந்ததுன்னா உங்கள் கமெண்ட்ஸ் எங்கள் சேனலுக்கு கண்டிப்பாக எழுதுங்க. எங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, அப்படியே அல்வா மாதிரியே வருது. மில்க் ஹல்வா மாதிரி இருக்குது அந்த கன்சிஸ்டன்சி. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. சூடாக சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லா